ஹலோ மை டியர்ஸ். இப்போது இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் நீங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்படின்னு கிளியர் கட்டாக என்னென்ன ஃபர்ஸ்ட் இயரில் பண்ணணும், எந்த டாபிக் செகண்ட் இயரில், எந்த பார்ட் தேர்ட் இயரில், எந்த பார்ட் ஃபைனல் இயர்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி நம்ம எதை மிஸ் பண்ணிட்டோம் எதை மிஸ் பண்ணலை அப்படின்னு. இப்போ நீங்கள் செகண்ட் இயர் தேர்ட் இயராக இருந்தீங்கன்னா கூட ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு எந்த இதை கற்றுக்கலாம், ஸோ எந்த இதை ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் லேர்ன் பண்ணணும், ஸோ இன்னும் வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் எதுனா இருந்தீங்கன்னா அதை எப்படி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடாக. ஸோ நம்ம வந்துட்டு பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடாக இந்த மாதிரி உங்கள் ஜாப் எடுக்கிறதுக்கு டிஎஸ்ஏ டெவலப்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி ரிலேட்டடாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஸோ இப்போது டேரெக்டாக அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் நேற்று நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஒரு போல் கிரியேட் பண்ணியிருந்தேன். இந்த இதில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போது உங்களுக்கு டிஎஸ்ஏ எந்த லெவலில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சர்ப்ரைசிங்காக வந்துட்டு 74 பீப்புள் வந்துட்டு ஒன்றுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி, அதாவது எனக்கு அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 38 பேர் எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும். அதே மாதிரி வந்துட்டு 51 பேர் தான் வந்துட்டு லாஜிக்கே எனக்கு பில்ட் பண்ண கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் டிஎஸ்ஏ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிளேஸ்மெண்ட்டை கிராக் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு 90 பேருக்கு மேலே நான் வந்துட்டு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ என்னோட சைட்லேருந்து உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமா, நான் எதுனா பண்ணால் உங்களுக்கு ஓகே இப்போ இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னட்ட இருந்து எதுனா நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்துட்டு உங்களோட டிஎஸ்சி லெவல் கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இல்லை வந்துட்டு எதுனா ஒரு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ நம்ம எதுனா பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நான் வந்துட்டு சொல்லணும்னு நினச்சேன். நம்ம வாட்ஸ்அப்பில் வந்துட்டு 2000 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ ஃபார் தட். ஸோ நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது மறக்காமல் வீடியோக்குள்ளே போகலாமா? என்னது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் டு ஃபைனல் இயர் ரோட் மேப். இப்போது ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ தான் காலேஜ் உள்ள வந்திருப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சம் என்ஜாயும் பண்ணணும். அதே மாதிரி நிறைய கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப நம்ம ரஷ் பண்ணாமல் கொஞ்சமாக எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் ஒரு சிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து சாஃப்ட்வேர் போகணுன்னு நினச்சிங்கன்னா மெயினாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், ஃபஸ்ட் திங் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறது. இப்போது நிறைய பேருக்கு அதுலேயே வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும். சியா, ஜாவாவா, பைத்தானா. பைத்தான் ஈஸியாக இருக்குது ப்ரோ, பட் ஆனால் கம்பெனியில் இந்த மாதிரி ஓகே பைத்தானை வச்சு கோட் பண்ண விடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு நான் இப்போ ஃபர்ஸ்ட் இயரில் இருந்தேன் அப்படின்னா நான் ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும்னா கோ வித் ஜாவா. ஓகேவா? ஏன் ஜாவா அப்படின்னா, இப்போது இதை வச்சு பேக் எண்டும் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், ஸ்ப்ரிங் பூட்டு டெவலப்மெண்ட்டு. ஸோ ஜாவா வந்துட்டு நிறைய கம்பெனியில் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஜாவா போங்க, எந்த கம்பெனிலனாலுமே அலோவ் பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ லேர்ன் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ரெண்டாவது வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் த பேசிக் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ். இப்போ வந்துட்டு கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் அப்படின்னா 4 டாபிக் இருக்குது. சிஎஸ்ங்க பாருங்க, ஓஎஸ், ஊப்ஸ், நெட்ஒர்க்ஸ், டிபிஎம்எஸ். ஓகேவா? ஸோ அந்த 4 சப்ஜெக்டையும் லேர்ன் பண்ணணும். இப்போ இந்த 4 சப்ஜெக்டில் நீங்கள் இன்டெப்த் ஐடியா வச்சுருக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ எப்படி ஓஎஸ் ஒர்க் ஆகுது, ஸோ என்னென்ன மாதிரி கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸில் லேயர்ஸ் இருக்குது, டிபிஎம்எஸ்னால் என்ன ஏதுன்னு ஜஸ்ட் ஓவராலாக உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சாலே போதுமானது தான். நீங்கள் வந்துட்டு ரொம்ப ரஷ் பண்ணி படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. ஸோ தேர்ட் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணியிருப்பீங்களா? ஸோ டிஎஸ்ஏவை அதாவது சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போது நீங்கள் டேரெக்டாக லீட் கோடுக்கு போகணும் அப்படின்லாம் இல்லை. ஹேக்கர் ரேங்கில் ஜஸ்ட் பேசிக்கான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். நான் வந்துட்டு ஹேக்கர் ரேங்கில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்களும் வந்துட்டு ஹேக்கர் ரேங்கு போயிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், இப்போ வந்து ஆர்டர் ஈவன், அதே மாதிரி வந்துட்டு பாலிண்ட்ரோம் கண்டுபிடிக்கிறது, ஃபிபோனாசி சீரீஸ், ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு சால்வ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஹேக்கர் அங்கே எடுத்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு. அதில் வந்துட்டு இந்த பைத்தான், ஜாவா, C++ இந்த மாதிரி லாங்குவேஜ் எது நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்துட்டு ஒரு 5 ஸ்டார் எடுங்க. ஸோ அதுவே வந்துட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக தரும். ஸோ இது வந்துட்டு தேர்ட் திங். ஃபோர்த் வந்துட்டு கிட்டப்பை பற்றி மறக்காமல் லேர்ன் பண்ணணும். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே கிட்னா என்ன, கிட்டப்னா என்ன, வெர்ஷன் கண்ட்ரோல் அது எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது, ஸோ ஏன் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு குணால் குஷ்வாஹா அப்படிங்கிற ஒரு சேனலில் டீட்டெயில்டாக ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி என்னென்னு ஃபுல் டீட்டெயிலாக ஒரு 2 hours வீடியோவோ கிட்டப் பற்றி இருக்குது. ஸோ அதை வந்துட்டு பாருங்கள், லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து வந்துட்டு சின்ன சின்ன ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு மேக் பண்ண ட்ரை பண்ணணும். அது வந்துட்டு நீங்கள் ஒரு டெக்னாலஜியை லேர்ன் பண்ணிவிட்டு அப்படின்னு இல்லை, இப்போது ஃபுல் ஸ்டாக்கு, அதே மாதிரி க்ளவுடு, டேட்டா அனலிட்டிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி நிறையா டெக்னாலஜிஸ் இருக்குல்ல. ஸோ எல்லாத்தையுமே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அதாவது லேர்ன் பண்ணிக்க சொல்லலை, ஓகே என்னென்ன பண்ணுறாங்க, ஸோ எப்படி ஒர்க் ஆகுது. இப்போது நீங்கள் 50 இதுமே லேர்ன் பண்ணும்போது தான், அதாவது இப்போது இதுன்னு எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு உண்மையிலே எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ
அதனால் நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக இதுதான் எல்லாரும் படிக்கிறாங்க நானும் படிக்க போகிறேன் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு எந்த டெக்னாலஜி பிடிச்சிருக்குதோ எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதில் படிச்சிங்க அப்படின்னா தான் வந்துட்டு ஃப்யூச்சரில் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால் டெக்னாலஜி வந்துட்டு முக்கியமே இல்லை, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த இதை சூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இயர்லேயே. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயரில் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ செகண்ட் இயர் ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் இயரில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஸ்கில்லை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். இப்போது தேர்ட் இயரில் நம்ம வந்துட்டு பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபைனல் இயரில் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போது இந்த செகண்ட் இயரில் தான் நம்ம வந்துட்டு ஃபுல் ஃப்ரீயாக இருப்போம், என்னனாலுமே டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த கம்பெனி டாப் டெக் கம்பெனி போனாலுமே ஃபர்ஸ்ட் கேட்குற திங் வந்துட்டு டிஎஸ்சி தான். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு டிஎஸ்சியில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, பேசிக்காக ஹேக்கர் ரேங்கில் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இந்த செகண்ட் இயரில் தான் நம்ம வந்துட்டு அதை நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ இப்போது நீங்கள் வந்துட்டு லீட் கோட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதே மாதிரி கோட் ஃபோர்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த 2 பிளாட்ஃபார்மே ஓரளவு சிமிலர் தான். ஸோ நான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறது இந்த 2லேயுமே சால்வ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். இப்போது மேக்ஸிமம் வந்துட்டு நிறைய பேர் லீட் கோட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எதுனாலும் ஓகே தான். பட் ஆனால் இந்த செகண்ட் இயர் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் வந்துட்டு கோடிங் கான்டெஸ்ட் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ வருதோ வரலையோ உங்களால் 0 ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடிஞ்சால் கூட கோடிங் கான்டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு கோடிங் அந்த கான்டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அப்சால்வ் பண்ணுங்கள். ஸோ அப்சால்வ்னா என்ன அப்படின்னு தெரியலனா, இப்போது ஒரு கான்டெஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கான்டெஸ்ட்டோட ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணாத இருக்கும்ல. ஸோ அந்த ப்ராப்ளமை நீங்கள் வந்துட்டு எதனா யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து எப்படி வந்துட்டு சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறது தான் அப்சால்வ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணணும். டிஎஸ்ஏ கான்செப்ட் வந்துட்டு ஒரு அட்வான்ஸ்டு கான்செப்ட் வரைக்கும் லேர்ன் பண்ணணும். எப்படின்னா அந்த ட்ரீ கிராஃபு. ஸோ உங்களுக்கு 1 இயர் டைம் இருக்குது, ஓகேவா? 1 மந்த்துக்கு ஒரு டாபிக் லேர்ன் பண்ணால் கூட ஈஸியாக 10 டாபிக், அதே மாதிரி அட்வான்ஸ்டு டாபிக் கூட ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ ரிசோர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரைவர் ஷீட் இருக்குது, அதே மாதிரி வந்துட்டு குணால் குஷ்வாஹா அவரோட பிளேலிஸ்ட் ஜாவா இருந்தால் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு லவ்பாபரோட டிஎஸ்ஏ ஷீட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. செகண்ட் இயரில் நம்ம டிஎஸ்ஏவா அட்வான்ஸ் லெவலில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். செகண்ட் திங் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது ஊப்ஸும் எஸ்கியூலும். ஸோ இப்போ வந்துட்டு கிளாஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதே மாதிரி வந்துட்டு மல்டிபிள் கிளாஸை வச்சு இன்ஹெரிட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஊப்ஸ் கான்செப்ட் ஜாவாலனா அந்த இது எப்படி ஒர்க் ஆகுது. அதே மாதிரி எஸ்கியூஎல்ல வந்துட்டு கொரி எழுதுறது எப்படி, இப்போ வந்துட்டு மல்டிபிள் கொரிஸு, சப் கொரிஸு, மல்டிபிள் டேபிள்ஸை வந்துட்டு ஜாயின் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்டாக. ஏன்னா நான் நிறைய கம்பெனிக்கு போகும்போது உங்களை வந்துட்டு எஸ்கியூஎல்லையும் செக் பண்ணுறாங்க, கொரி எழுத சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்ட் இயர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே ரஷ் பண்ணி படிக்கணும்லாம் கிடையாது. பொறுமையாக ஒரு நாளைக்கு ஒரு சின்ன கான்செப்ட் படித்தா கூட நீங்கள் ஈஸியாக 1 இயரில் கவர் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ எஸ்கியூஎல் மறக்காமல் கற்றுக்கங்க. 3வது வந்துட்டு ஸ்டார்ட் வெப் டெவலப்மெண்ட். இப்போது நம்ம எந்த டெக்னாலஜி ஆனாலுமே நம்ம வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட்குள்ளே கொண்டு வரலாம். இப்போ வந்துட்டு மிஷின் லேர்னிங் கற்றுக்கிறீங்கன்னா அதை வெப்சைட் கூட பண்ணலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் விஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் நம்ம வெப்சைட் கூட இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் எந்த டெக்னாலஜி சூஸ் பண்ணிங்கனாலும் சரி, ஆனால் அந்த இதில் வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட்டு நீங்கள் பேசிக் படித்து தான் ஆகணும், ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் வித் HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட். இப்போ இதுக்கு வந்துட்டு நிறைய யூடியூப்பில் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் அவைலபிள் இருக்குது. பட் ஆனால் இல்லை நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 500 செலவழிக்க முடியும் அப்படின்னா இது ஏஞ்சலா யூ அப்படிங்கிறவங்களோட வெப் டெவலப்மெண்ட் பூட் கேம்ப் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் யுடமியில் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஃப்ரம் பேசிக் HTML உங்களை வந்துட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அந்த ஒரு லெவலுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணணுமோ எல்லாமே தரவாக பண்ணி ஒரு சூப்பரான லெவலில் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஓகேவா? ஸோ அது வந்துட்டு பெய்டு ஃப்ரீனா வந்துட்டு யூடியூப்பில் நிறையவே அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணணும். இப்போது செகண்ட் இயரில் வந்துட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்தளவுக்கு எந்த ஒரு டென்ஷனோ இல்லை வந்துட்டு இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடோ ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு டென்ஷனுமே இருக்காது. அதனால் ஜஸ்ட் உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் இப்போ ஜென்ரலாக யூடியூப்லேயே நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி எந்த ப்ராஜெக்ட்டுமே பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு ஓனாக திங்க் பண்ணி ஓகே இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு ரியல் வேர்ல்டு ப்ராப்ளமை சால்வ் பண்ணும், இந்த வெப்சைட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தோணி ஸோ நீங்களாக சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ChatGPT யூஸ் பண்ணுங்கள், டீபக் பண்ணுங்கள், எரர் வரட்டும். ஸோ அப்போ தான் வந்துட்டு இன்டெப்த்தாக கற்றுப்பீங்க. ஸோ இப்போது நம்ம யூடியூப்பில் பார்த்து பண்ணுறோம் அப்படின்னா அங்கே பார்ப்போம், இங்கே டைப் பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது, கரெக்டாக? ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி அப்படின்னா நம்மளாக ஓனாக பண்ணுறது. அட்லீஸ்ட் நம்ம ChatGPTயில் போட்டு காப்பி பண்ணால் கூட இந்த கோடை நம்ம இங்கே தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருக்கும். பட் ஆனால் யூடியூப்பில் பார்க்கும்போது எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது, ஜஸ்ட் அவங்க பண்ணுறது வேகாக பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ அந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. தப்பே வந்தாலும் நீங்களாக பண்ணுங்கள். ஸோ அது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன், அதே மாதிரி ஹேக்கத்தான். இது ரெண்டுமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணுங்கள். இப்போது செகண்ட் இயரில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு பேக் அண்ட் பண்ணுறாரு, அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்துட்டு ML பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க சைபர் செக்யூரிட்டி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு ஹேக்கத்தான்
மொத்தமாக இந்த எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹேக்கத்தானுக்கு ஒரு டீமை சேர்த்து ஸோ இருக்கிற எல்லா ஹேக்கத்தான்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், அட்டன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்துட்டு ஜெயிக்கலைனாலுமே இந்த இவ்வளோ ஹேக்கத்தானில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, ப்ராஜெக்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு ரெஸ்யூமில் போட்டாலுமே உங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு செகண்ட் இயரில் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ தேர்ட் இயரில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போது செகண்ட் இயரில் நான் சொன்ன மாதிரி பேசிக்காக HTML, CSS, JavaScript இந்த மாதிரி லேர்ன் பண்ணி ஒரு பேசிக்கான வெப்சைட் பில்ட் பண்ணியிருப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டெக்னாலஜி நீங்களாக லேர்ன் பண்ண போகிறீங்க. நான் ஃபர்ஸ்ட் இயர்லேயே சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ வந்துட்டு க்ளவுடு இல்லை வந்துட்டு ஃபுல் ஸ்டாக்கு, டேட்டா, க்ளவுடுங்க பாருங்க, சைபர் செக்யூரிட்டி. ஸோ இந்த மாதிரி நிறையா டெக்ஸ்டாக் இல்லை என்னதுரா அது ஓகே, இந்த மாதிரி நிறையா திங்ஸ் இருக்குல்ல. ஸோ இதை வந்துட்டு எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்குது, எந்த டெக்னாலஜி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பார்த்து அந்த இதில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்டர்வியூவில் போயிட்டு பேசக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அளவுக்கு நம்ம ஸ்டாண்டர்டாக பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் இயரில் சொன்னோம். அந்த டெக்னாலஜி இப்போ வந்துட்டு ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணி ஒரு ஃபுல் சூப்பர் ஃப்ளெஜ்டான ப்ராஜெக்ட்டு உங்கள் ரெஸ்யூமில் போடுறதுக்காண்டி நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்க. செகண்ட் இயரில் வந்துட்டு ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணிங்க. பட் ஆனால் தேர்ட் இயரில் தான் ஓகே இந்த இதை நம்ம ரெஸ்யூமில் போட போகிறோம், சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்டர்டான ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண போகிறீங்க. செகண்ட் ஒன் வந்துட்டு இன்டர்ன்ஷிப்ஸ். இப்போது ஆல்ரெடி உங்களுக்கு டிஎஸ்ஏ தெரியும், டெவலப்மெண்ட் தெரியும், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களோட ரெஸ்யூமேவும் பக்காவாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் டு அப்ளை ஃபார் த இன்டர்ன்ஷிப்ஸ். இப்போது அது மேபி பெய்டாக இருக்கலாம் இல்லை அன்பெய்டாக இருக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு ஆன்லைன் இன்டர்ன்ஷிப்பாக இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு ஒரு இன்டர்ன்ஷிப் போயிட்டு அட்டன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு ரியல் வேர்ல்டாக எப்படி வந்துட்டு நம்ம டீம் கூட கொலாபரேட் பண்ணுறோம், எப்படி இண்டஸ்ட்ரி ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ ஒரு ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால இன்டர்ன்ஷிப் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் கிரியேட் அ ஸ்ட்ராங் ரெஸ்யூமே அண்ட் கிட்டப் ப்ரொஃபைல். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போது நீங்கள் கிட்டு வந்துட்டு நல்லா லேர்ன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி இப்போ நீங்கள் கிட்டப்பில் எந்த அளவுக்கு நீங்கள் புஷ் பண்ணியிருக்கீங்க, கமிட் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி வந்துட்டு உங்கள் அந்த ஹீப் மேப் இருக்கும். ஸோ அது வந்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டெய்லி போயிட்டு கமிட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், அது வந்துட்டு ஒரு குட் இம்ப்ரெஷன். நீங்கள் வந்துட்டு இத்தனை கமிட் பண்ணியிருக்கீங்கன்னே நிறைய பேர் ரெஸ்யூமேல போடுவாங்க. ஸோ கிட்டப்னா என்னன்னே தெரியாமல் சில காலேஜ் பசங்களாம் இருப்பாங்க, ஃபைனல் இயர் சிஎஸ்சி வந்தாலுமே. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கிட்டப்பில் நீங்கள் வந்துட்டு நல்லா சூப்பராக ஒர்க் பண்ண வந்துட்டு கற்றுக்கணும். மெர்ஜ் பண்ணுறது, இப்போ புல் பண்ணுறது, புஷ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த இதை வந்துட்டு கற்றுக்கணும், அதை வந்துட்டு நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபைனலாக தேர்ட் இயரில் பண்ண வேண்டிய விஷயம் நெட்வொர்க்கிங், லிங்க்டின். அதை வந்துட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி வந்துட்டு லிங்க்டினை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு 2-3 வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். லிங்க்டினில் இப்போது உங்களுக்கு ஃபைனல் இயரில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கல, அப்படி சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் உங்கள் காலேஜில் அந்தளவு பிளேஸ்மெண்ட் குட்டாக இல்லை, நீங்கள் வந்துட்டு டாப் ஃபாங் லெவல் கம்பெனிஸில் பிளேஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கம்பெனிஸில் உள்ளவங்க ரெஃபர் பண்ணாதான் முடியும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ரெஃபரல் வாங்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் தேவை. ஸோ நிறைய பேர் கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுங்க. உங்கள் ட்ரீம் கம்பெனிஸ் ஒரு 100 கம்பெனி எழுதி அந்த இதில் உள்ள ஒரு பர்சன், அந்த இதில் ஒரு 10 பீப்புளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கனெக்ஷன் ரெக்வஸ்ட்டு ஒவ்வொரு நாளைக்கும் 10 பேர் கொடுங்க. இதுதான் வந்துட்டு ஸ்டாண்டர்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இப்போ ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்களா, அந்த இதில் டெய்லி என்னென்ன பண்ணுறீங்க, டெய்லி உங்களோட ப்ராக்ரஸ் தூக்கி லிங்க்டின்ல போடுங்க. இதுதான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்துட்டு ஒரு கிரெடிபிலிட்டியை கிரியேட் பண்ணும். ஓகே, இந்த பர்சன் வந்துட்டு உண்மையிலே இதை ஜென்யூனாக தான் பண்ணுறாங்க, ஸோ டெய்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க, அப்போ இது ஓனாக தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வரணும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ ஹெச்ஆர் யாரும் டேரெக்டாக அவங்க ப்ரொஃபைலை பார்க்குறாங்கன்னா நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அவங்க டேரெக்டாக உங்களை ரீச் அவுட் பண்ணுறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு பாயிண்ட் தேர்ட் இயரில். தென் ஃபைனல் இயர். இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபைனலாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கும், கம்பெனி வர ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு டிஎஸ்ஏ தெரிஞ்சிருக்கும், டெவலப்மெண்ட் தெரிஞ்சிருக்கும், ரெஸ்யூமே நல்லா பண்ணியிருப்பீங்க, கிட்டப் ப்ரொஃபைல் நல்லா வச்சுருப்பீங்க. அதே மாதிரி எஸ்கியூஎல் தெரியும், ஊப்ஸ் தெரியும், கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் படிக்க சொல்லிட்டேன். மேக்ஸிமம் எல்லாமே ஓவர். ஆப்டிடியூட் வந்துட்டு சைட் பை சைடாக நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நீங்கள் வந்துட்டு இன்டர்வியூக்கு ரெடி ஆகிட்டீங்க. இப்போ ஃபைனல் இயரில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எதையுமே படிக்கக்கூடாது, எல்லாமே ரிவிஷன் மட்டும்தான். டிஎஸ்ஏ வந்துட்டு இந்த 100 ப்ராப்ளம்ஸ், நீட் கோடு 100 ப்ராப்ளம்ஸ், அதே மாதிரி லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ப்ராப்ளம்ஸ்னு 100 இருக்கும். லீட் கோடில் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சொல்லிட்டு 100 ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு எல்லாமே ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க. செகண்ட் திங் வந்துட்டு மார்க் இன்டர்வியூ கொடுக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை வந்துட்டு ப்ராம்ப்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த இதில் ஃப்ரீயாக மார்க் இன்டர்வியூ வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த ஃப்ரீ வெப்சைட் இருக்கோ, இல்லை வந்துட்டு ஜஸ்ட் யாருனா இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல் இருந்தாங்க அப்படின்னா ஒரு 100, 200, 500 பே பண்ணி அவங்க கிட்ட கூட நீங்கள் வந்துட்டு மார்க் இன்டர்வியூ கொடுக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு
மணி ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை வந்துட்டு ப்ரொஃபஸர்ஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க கூட ஓகே இந்த மாதிரி மார்க் இன்டர்வியூ நான் கொடுக்குறேன் ஜஸ்ட்டு இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது 2வது விஷயம். 3வது வந்துட்டு நீங்கள் ஃபைனல் இயரில் எப்படினாலும் வந்துட்டு ஒரு மெயின் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்களாக பண்ணுங்கள். அதே மாதிரி ரியல் வேர்ல்டாக பீப்புள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரி பாருங்கள். 3rd விஷயம். அதுக்கப்புறம் ஃபைனலி எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா கம்பெனி வைஸாக ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு அமேசான் அடுத்த இன்டர்வியூ வருது அப்படின்னா அமேசான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்னு நிறைய இது இருக்கும். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம டாப் மேட் லிங்க்கில் போனீங்கன்னா மொத்தம் வந்துட்டு டாப் 10 ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸோட என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸோட லிங்க் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆப்பிள், அமேசான், மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஊபர், ஃப்ளிப்கார்ட், ஸோ இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸோட ஒரு என்னென்ன கொஸ்டின் லாஸ்ட்டாக 6 மந்த்ஸில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். வேணும்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். 4 இயர்ஸில் நம்ம வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்த வருஷம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் இல்லை ப்ரோ நான் 3rd இயரில் இருக்கேன், ஆனால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் நீங்கள் சொன்னதை பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் இப்போது இந்த மாதிரி என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ அதை மட்டும் ஓகே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அதையும் கவர் பண்ணிவிட்டு இப்போ உள்ளதையும் 3rd இயரில் நான் என்னென்ன சொன்னனோ அதை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்மளோட வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு புதுசாக நம்ம இப்போது ஒரு டெக்னாலஜியோ இல்லை வந்துட்டு ஒரு ரிசோர்ஸோ எது கிடைச்சாலுமே நம்ம வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பிடிஎஃப்ஸு, லிங்க்ஸு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இப்போது நீங்கள் எதுனா ஓகே இந்த இப்போ வந்துட்டு ஓவர் வியூவாக நான் எல்லாம் சொல்லியிருக்கேன் கரெக்டாக. ஃபர்ஸ்ட் இயரில் இது பண்ணுங்கள், செகண்ட் இயரில் இது. ஸோ இப்போது இது எப்படி இன்டெப்த்தாக பண்ணுறது, அதே மாதிரி இதுக்கான ரிசோர்ஸ் எதுவும் வேணுமா, அடுத்த வீடியோவில் வந்துட்டு டீட்டெயில்டாக இந்த இது எப்படி படிக்கணும், இந்த இது எங்கே போய் படிக்கணும், எந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டுக்கு நான் வீடியோ கிரியேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ கமெண்ட்டுக்கு ரிப்ளை தான் மேக்ஸிமம் பண்ண மாட்டேன், பட் ஆனால் வாசித்து அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, see you.